வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நடக்க போற 2024 குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோல வித் சயின்டிபிக் எவிடன்ஸோட அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய 40 கேள்விகளை நான் லீக் பண்ண போறேன். யூனிட் 3ல இருந்து ஆரம்பிச்சு யூனிட் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 40 கேள்விகளுக்கு இந்த கேள்விதான் வரும் அப்படிங்கிறத இப்ப லீக் பண்ண போறோம். நீங்க நம்மளோட யூடியூப் சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமோட லிங்க் இருக்கு. அந்த டெலகிராமோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட், ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய 40 கேள்விகளை எப்படி சார் நீங்க லீக் பண்றீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரை டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி 100% அறிவியல் பூர்வமாக அணுகி இருக்கு. அப்ப யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு இந்த கட்டத்தை பாருங்க, தமிழ் மீடியம் மாணவர்கள் இந்த கட்டத்தை பாருங்க. ரைட், யூனிட் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க ரிவிஷன் பண்ணும் போது இன்னும் இருக்கக்கூடிய 15 நாட்கள்ல நீங்க எதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னா, ரிவர், பாப்புலேஷன், ஃபாரஸ்ட், எனர்ஜி, லொகேஷன். இந்த லொகேஷன் அப்படிங்கிறது அமைவிடம். இது எதை பத்தி சார் நமக்கு வரலாம் அப்படின்னா, ஒரு நேஷனல் பார்க்கையோ இல்ல ஒரு மவுண்டைன் பாஸையோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை 100% சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி தான் இதை சொல்றோம். ரைட்டா? யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அரசர்களை பற்றின கேள்வி மட்டும்தான் வரும்ட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போவீங்க. ஆனா நீங்க இப்ப யூனிட் 4 படிக்க போறீங்க இல்ல ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த தலைப்புகளை படிக்காம வேற இதுக்கு போக கூடாது. ஏன்னா மினிமம் கேரண்டியா 40 கேள்விகள் இதுல இருந்து தான் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். அரசர்களை பத்தி நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா அவர்கள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இருந்தாங்க அப்படிங்கறத படிக்கணும். அடுத்து அவர்கள் என்னென்ன போர் எந்த வருடத்துல சண்டையிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கிங்டமுக்கும் அதோட எம்பளமை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரைட், இந்த 3 தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஈஸியாவே மாணவர்கள் படிக்க முடியும். இதை படிச்சு முடிச்ச பிறகு நம்ம எங்க போனோம் அப்படின்னா, கல்வெட்டு ஆதாரங்கள். ஒரு அரசனை பத்தின ஆதாரம் இந்த கல்வெட்டுல இருந்து தெரிவிச்சிருக்கு அப்படின்னு ஒரு புத்தக குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்வெட்டு ஆதாரங்களை நீங்க படிச்சு வச்சுக்கணும். ரைட், இதையும் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா அடுத்து நிர்வாகம் போகணும். இந்த நிர்வாகத்துல 2 டாபிக்கை மட்டும் நீங்க படிச்சுக்க வேண்டியது அவசியம். ஒன்னு டாக்ஸ் ரிலேட்டடா, அந்த அரசர் இந்த வரியை விதிச்சாரு அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்ஸ் என்னன்னு பாத்துக்கங்க. அடுத்தது அவருடைய அமைச்சரவையை பத்தி தெரிஞ்சுக்கணும், மினிஸ்டர்ஸ் லிஸ்ட். ஒவ்வொரு கிங்டமுக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 2 தகவல்கள் இருக்கும். ரைட்டா? இது இல்லாம கண்டிப்பா நீங்க என்ன பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஐவிசி பார்த்துட்டு போனோம், சிந்து சமவெளி நாகரிகம். ரைட்டா? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நீங்க படிக்காம போனா கூட கரெக்டா போட்டுருவீங்க அப்படிங்கறதுனால இங்க எடுத்துட்டு வரல. இருந்தாலும் நீங்க தேர்வு அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த 4 டாபிக், மற்ற டாபிக் எல்லாம் நான் படிச்சிருக்கேன் சார், ஒரு வாட்டி திருப்புதல் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா திருப்புதல் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஆனா இதை முதல்ல படிச்சுட்டீங்களான்னு உறுதி செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போங்க. ஏன்னா யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் 9 கேள்விகள் இதுல இருந்து தான் வருது அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸோட வாக்குறுதி. அது என்ன சார் அப்படின்னா 6 கேள்விகள் 1 முதல் 51 ஆர்டிகல் வரைக்குமே வந்துடும். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கலாம், டிபிஎஃப்சியா இருக்கலாம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா இருக்கலாம், சிட்டிசன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல பிரியாம்பிள பத்தின கேள்வியா இருக்கலாம். 1 முதல் 51 சரத்து வரைக்கும் நீங்க தெல்ல தெளிவா ஒரு நம்பரை கொடுத்தா இதுதான் அதற்கு விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல 6 மதிப்பெண்கள் உறுதியாக நீங்க எடுத்தலாம். அடுத்து சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம். இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுக்கி எடுத்தா ஒரு 30 முக்கியமான அமெண்ட்மெண்ட் வரும். அந்த 30 அமெண்ட்மெண்ட்டை திருப்பி நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கேள்வி உறுதியாக வருகிறது. ரைட், அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம நிர்வாகம். அந்த கிராம நிர்வாகத்துல எது சார் பார்க்கணும் எனக்கு குழப்புது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கமிட்டிஸை மட்டும் பார்த்துக்குங்க. ரைட், கமிட்டிஸை பார்த்துட்டேன் அப்படின்னா அர்பனை பாருங்க. அர்பன் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது முனிசிபாலிட்டி. ஏன்னா முனிசிபாலிட்டில இருந்து கேள்வி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரைட், பஞ்சாயத்து ராஜ்னா சொல்லிடுறேன். பஞ்சாயத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 அமைப்பு இருக்கு. முனிசிபாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 அமைப்பு இருக்கு. ரைட் சார், அதெல்லாம் எனக்கு குழப்புது அப்படின்னா கமிட்டியை படிச்சு முடிச்சிருங்க. கமிட்டியை படிச்சு முடிச்சுட்டேன் சார், மேற்கொண்டு என்ன சார் நான் பார்க்கணும் அப்படின்னா
முனிசிபாலிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போங்க. அதுல 3 உட்பிரிவு இருக்கும், அந்த உட்பிரிவை படிச்சுங்க. அடுத்து கூட்டாட்சி. கூட்டாட்சி ஆங்கிலத்துல என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெடரலிசம் கான்செப்ட்ல நீங்க எதை சார் பார்க்கணும்? முதலாக அப்படின்னு கேட்டா கமிஷன்ஸை தான் பார்க்கணும். ரைட்? அந்த கமிஷனை பார்த்து முடிச்ச பிறகு டாஸ்க் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். வரியை எப்படி தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா சட்டங்களை எப்படி வகுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ரைட்? இந்த 3த்தையும் பார்த்துட்டா இந்த ஃபெடரலிசம் கான்செப்ட் ஓவர். ரைட்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா யூனிட் 3 பார்த்திருக்கோம், யூனிட் 4 பார்த்திருக்கோம், யூனிட் 5 பார்த்திருக்கோம். ரைட்? இந்த வீடியோக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் 10க்கு, யூனிட் 1க்கு, யூனிட் 2க்கு இருக்கக்கூடிய தலைப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரைட்? அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட் பார்க்கணும் அப்படின்னா 6வது சப்ஜெக்ட் பார்க்கணும். இந்த 6வது சப்ஜெக்ட் எக்கனாமி அப்படின்னு தெரியும். எக்கனாமி பல நபர்களுக்கு கஷ்டம் இல்ல கடினம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப அந்த மாதிரி கடினமா இருக்கு சார் எனக்கும் அப்படின்னா இந்த 3 டாபிக்கை மட்டும் படிங்க. கன்ஃபார்மா இதுல இருந்து ஒரு கேள்விகள் வந்துடும். மற்றபடி எப்படி சார் வரி வசூலிக்கிறாங்க, எந்த மாதிரி சார் பட்ஜெட் போடுறாங்க, அது மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா பிரச்சனை இல்ல. முதல்ல இந்த 3 டாபிக்கை படிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு தெம்பு உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரைட்? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னா நில சீர்திருத்தம், ரேண்ட் ரிஃபார்ம்ஸ். ரயாத் வரி அப்படின்னு இருக்கக்கூடிய தலைப்புல ஒரு 3 தலைப்பு இருக்கு. அந்த 3 தலைப்பை தெள்ள தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம், 5 ஆண்டு திட்டம். இந்த 5 ஆண்டு திட்டம் எங்க சார் இருக்குன்னா 11th சாப்டர்ல இருக்கு. அந்த 11th சாப்டரை தெள்ள தெளிவாக படிச்சிருக்கு. அடுத்து அமைப்புல இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வரும். நம்மளுடைய லக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த அமைப்புல இருந்து 2 கேள்விகள் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த அமைப்புகளை டோட்டலாவே நீங்க புத்தகத்துல இருந்து படிச்சீங்க அப்படின்னா 10 பக்கங்கள் தான் வரும். இந்த 10 பக்கங்களை மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு கேள்வி உறுதி. அது இல்லாம நமக்கு லக் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா 3 கேள்விகளை சரியா எழுதுறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அடுத்தது 7வது யூனிட், 8வது யூனிட். இது எல்லாமே என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட்னே சொல்லலாம். இந்த 2மே வரலாறு சம்பந்தப்பட்டது. இந்த வரலாறு சம்பந்தப்பட்டதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரைட்டா? தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், அந்த வரலாற்று அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், இல்ல ஒரு ஆர்கனைசேஷனை பத்தி தெரிஞ்சுக்க போறேன், இல்ல ஒரு கிளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அவால இல்ல ஒரு ஆசையில இல்ல ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு முயற்சியில எக்கச்சக்கமா நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அத ரிவிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆல்ரெடி நீங்க படிச்சதுல கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கும். எக்காரணத்தை கொண்டு அது மறந்துடும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துட்டு வர வேணும். ஆனா நீங்க தேர்வு அறைக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த ரிவிஷன் பண்ண போறேன் சார் யூனிட் 7ஐயும் யூனிட் 8ஐயும், நான் எந்த டாபிக்கை சார் படிக்கணும் அப்படின்னா தலைவர்கள் மிதவாதிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த மிதவாதிகளை கண்டிப்பா படிச்சுக்கிங்க. ஏன்னா மிதவாதிகள் கேள்விகள் வந்துடும். ரைட் சார்? அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரீமிஸ்ட பத்தி கேள்விகள் வருது. அது எங்க வருது அப்படின்னா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல தான் வருது. அப்ப யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் தலைவர்களை பத்தி நீங்க படிக்கிறீங்களா, மிதவாதி தலைவர்களை பத்தின தகவல்களை சேர்த்துக்குங்க. எங்க இருந்தாலும் ஒரு வாட்டி படிச்சுக்கிங்க. ரைட்? அடுத்து காந்திய பத்தி ஏதாச்சும் ஒரு தகவல் இருக்கு, காந்திய ஃபேஸ், காந்திய கட்டம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தகவல் இருக்கு காந்திய பத்தி அப்படின்னா அந்த தகவலையும் ஒருங்கமைச்சுக்கிங்க. இந்த 2 தகவலை சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே 90% ஆஃப் த சிலபஸ் ஓவர். ரைட்டா? அதற்கு மேலையும் கேள்விகள் வருது அப்படின்னா அது எங்கேருந்து சார் வர முடியும்னா புரட்சிகர பயங்கரவாதம், ரெவால்யூஷனரி டெரரிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெவால்யூஷனரி டெரரிசத்துல ஒரு 10 தலைவர்கள் இருக்காங்க, 5 கேஸ் இருக்கு, கான்ஸ்பிரன்சி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2ஐயும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு கேள்வி கட்டாயமா இருக்கு. 10 தலைவர்கள் தான் இருக்காங்க புரட்சிகர பயங்கரவாதத்துல. அதுல பகத்சிங்கை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட்டாச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 9 தலைவர்கள் இருக்காங்க. ரைட் சார்? இதையும் கேட்கல, வேற என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்மள்ட்ட கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கான்ஸ்பிரன்சி கேஸ் இருக்கு. அந்த கேஸை பார்த்துட்டா இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ரைட்? யூனிட் 8ல நான் என்ன சார் படிக்கணும் அப்படின்னா பாண்டிய அரசை பத்தி கண்டிப்பா படிச்சீங்க. இது என்னன்னா 100% என்ன பண்ணிருக்கோம்,
ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றோம். இந்த வாட்டி நம்மளுடைய பேப்பர்ல பாண்டிய அரசை பத்தி ஒரு கேள்வி இருப்பது உறுதி. ரைட் சார், பாண்டிய அரசை நான் முடிச்சுட்டேன். அடுத்து நான் எங்க சார் போனோம் அப்படின்னா அதிக கேள்விகள் வரக்கூடிய திருக்குறள். ஏன்னா ஜெனரல் தமிழ் அப்படிங்கும் போது திருக்குறள்ல நீங்க எல்லாருமே என்னதான் பண்ணிருப்பீங்க, 100% கான்பிடென்டா தான் இருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் இந்த 5 கேள்விகளை நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தவறா எழுதிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரைட், இது இல்லாம வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னா முன்பே சொன்னது போல சுதேசி இயக்கம் தமிழ்நாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை சார்ந்த தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க. ரைட், அடுத்து ஆரம்ப கால போராட்டம். ஆரம்ப கால போராட்டம் அப்படின்னு நமக்கு வந்துட்டனாலே அது பாளையக்காரர்களை பத்தி தான் இருக்கு. ரைட்டா, அந்த பாளையக்காரர்களை பத்தி அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி மீண்டும் ஒரு வாட்டி வாசிச்சுக்குங்க. அதுல இருந்து ஒரு கேள்விகள் உறுதியாக இருக்கு. அது இல்லாம இலக்கியம் சார்ந்த கேள்விகள் அப்படின்னா இந்த கேள்விகளை நீங்க கண்டிப்பாகவே பதில் சொல்லிடுவீங்க. ஏன்னா ஜெனரல் தமிழ்ல இருந்தா வரப்போகுது. அது இல்லாம வேற எங்கே சார் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகார கேள்விகள் வர வேண்டியது இருக்கு, இல்ல மணிமேகலை கேள்விகள் வரலாம். ரைட்டா, இது 2 இலக்கியத்தை மேல் வாசிப்பு பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை எக்காரணத்தை கொண்டும் நம்ம தவறுதலா பண்ணிடக்கூடாது. ஏன்னா மற்ற மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு தான் நமக்கு என்ன வரும், நம்மள ஒரு கேள்வியை முன்னாடி தள்ளும். ரைட், யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி இருந்து சொல்றதுதான் ஒரு கேள்விகளோ 2 கேள்விகளோ வருது. நம்மளுடைய லக் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDI நமக்கு தெரிஞ்ச டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி வந்துடலாம், இல்ல இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் சம்பந்தமாக ஒரு ஆணையம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கலாம். ரைட்டா, இது இல்ல அப்படின்னா வேற ஏதாச்சும் ரேங்க்ல இருந்து தான் வரும். அது மற்ற மாணவர்களுக்கும் தெரியாது அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கிங்க. ரைட், இதற்கு அப்புறமா நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா யூனிட் 10, யூனிட் 1, யூனிட் 2 இதற்கான தலைப்புகளை நான் தனியாவே கொடுத்துறேன். ஏன்னா யூனிட் 10ல 25 கேள்விகள் இருக்கு. அதை கண்டிப்பா நீங்க ஒரு 21 கேள்விகளாச்சும் சரியா பண்ணணும். யூனிட் 1, 2 மாணவர்களுக்கு எந்த தலைப்பு படிக்கணும்னு தெரியாது. அதனால அதற்கு நான் தனியாவே கொடுத்துறேன் யூனிட் 10க்கு கொடுக்கும் போது. ரைட், யூனிட் 3ல இருந்து யூனிட் 9 வரைக்கும் 40 கேள்விகளை லீக் பண்ணியாச்சு. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இதுதான் குரூப் 4ஓட ப்ளூ பிரிண்டா இருக்கும். நீங்க இதை தாண்டியும் படிங்க, ஆனா இதை படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.